அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 9 ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ்ல இருந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க, எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும், எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாம். அதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் டிடெக்டட் பை. ஃப்ரீ ரேடிக்கல்ஸை டிடெக்டட் பை எப்படி டிடெக்ட் பண்ணுறது? மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி வச்சு என்ன பண்ணலாம்? மாஸ் டிடெக்ட் பண்ணலாம். இஎஸ்ஐனா இந்த எலக்ட்ரான் ஸ்ப்ரே அயனைசேஷன் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பேராமேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். அதாவது இந்த இஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா இபிஆர் அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரான் பேராமேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இதை வச்சு நம்ம இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை டிடெக்ட் பண்ணுவோம். அப்போ இது கிடையாது, போத் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அண்ட் இஎஸ்ஐ. ஸோ அப்போ இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான், சிங்கிள் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா நம்ம இந்த இஎஸ்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தபடியாக பாருங்க, அசிட்டோன் அண்டர்கோஸ் டேஸ். அசிட்டோன் அண்டர்கோஸ் ஃபோட்டோகெமிக்கல் ஃபிஷன், தெர்மல் ஃபிஷன், ஹெட்ரோலைட்டிக் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபிஷன். அப்போ இந்த அசிட்டோன் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் ஃபிஷனில் ஃபிஷன் நடக்காது, ஹெட்ரோலைட்டிக் ஃபிஷன் அண்டர்கோ பண்ணாது, நியூக்ளியர் ஃபிஷனும் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகெமிக்கல் ஃபிஷன். அப்போ எப்படி நடக்கும்? இப்போ அசிட்டோன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிடுங்க, CH3 CO CH3 இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஒரு பாண்டு வந்து க்ளீவ் ஆகும், அதுவும் ஹோமோலிட்டிக். அப்போ இங்கே ஒரு ரேடிக்கல், இந்த CH3க்கு ஒரு ரேடிக்கல். அப்போ இங்கே ஒரு ரேடிக்கல் வரும், இங்கே ஒரு ரேடிக்கல் வரும். ஸோ அப்போ இது வந்துட்டு இந்த C ட்ரிபிள் பாண்ட் ஓவாக மாறிடும். இங்கே ஒரு ரேடிக்கல் இருக்கு இல்லையா? அப்போ CH3 ரேடிக்கல், இங்கே ஒரு ரேடிக்கல். இப்போ 2 CH3 ரேடிக்கல் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்கன்னா அசிட்டோன் அண்டர்கோஸ் வாட்? இந்த ஃபோட்டோகெமிக்கல் ஃபிஷன். இப்போ அசிட்டோன் உட்படுவது ஒளி வேதி பிளப்பு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இது வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்டுக்கிறாங்க. வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். அடுத்தபடியாக பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கார்போகேட்டைன் இஸ் மோர் ஸ்டேபிள். எந்த கார்போகேட்டைன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்டேபிள்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பிரைமரி கார்போகேட்டையான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன தான் ஒரு பிரைமரி கார்போகேட்டையான் தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு செகண்டரி. எப்படி செகண்டரி? இப்போ இதில் வந்து CH இருக்குது, CHல கேட்டையான் இருக்குது, CH3. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா CH3 த்ரைஸ். சரிங்களா? அப்போ இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி. சரிங்களா? செகண்டரி கார்போகேட்டையான். ஒரு கார்பனை சுற்றி 2 கார்பன் தான் இருக்குது. அப்போ இது வந்து செகண்டரி. அடுத்தபடியாக மூணாவது, இப்போ கடைசி ஆப்ஷனை பாருங்கள். கடைசி ஆப்ஷனில் இதுதான் கார்பனை சுற்றி இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். இது பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கார்போகேட்டையான். அப்போ டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் தி பிரைமரி அண்ட் செகண்டரி. இப்போ எந்த கார்பன் நேர்மின் அயனி அதிக நிலைப்புத்தன்மை உடையது? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஷன் டி. ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக பாருங்க, அடிஷன் ஆஃப் புரோமின் டு அன் அல்கின் ப்ரொசீட்ஸ் வியா. அடிஷன் ஆஃப் புரோமின் டு அன் அல்கின் ப்ரொசீட்ஸ் வியா டேஸ். அப்போ இதில் அல்கின் இருக்குது, இதில் புரோமின் இருக்குது. இப்போ புரோமின் வந்து எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி பிஆர் சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? இந்த டபுள் பாண்டு போய் இங்கே அட்டாக் பண்ணும். சரிங்களா? அப்போ இங்கே புரோமின் என்ன செய்யும்? புரோமின் உள்ள லோன் பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். அப்போ இது வந்துட்டு பிஆர் மைனஸாக வெளியில் வந்துடும். இது வந்துட்டு பிஆர் மைனஸ். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சி இருக்கும். அப்போ டபுள் பாண்டு போயிடும் இல்லையா? அப்போ இதில் பிஆர் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அப்போ இதில் என்ன வந்திருக்கு? ஒரு சைக்ளிக் ஃபார்ம் ஆகிருக்கான் பாருங்கள், பிஆர் இங்கே ஒரு சி. இதில் ஒரு சைக்ளிக் புரோமோனியம் அயன் இன்டர்மீடியேட். அப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், சைக்ளிக் புரோமோனியம் அயன் இன்டர்மீடியேட் வந்து இதில் ஃபார்ம் ஆகிருக்குது. அப்போ இதில் அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? இன்னொரு பிஆர் மைனஸ் இருக்கு இல்லையா? அந்த பிஆர் மைனஸ் என்ன செய்யும்? இந்த கார்பன் இல்லைன்னா அந்த கார்பன் அட்டாக் பண்ணும், இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆயிரும். இது வந்து என்ன ஆயிரும்? பிஆர் ப்ளஸ் வந்து பிஆராக மாறிடும். இப்போ 2 கார்பன்லையும் பிஆர், இங்கேயும் வந்துட்டு பிஆர் வந்துடும்.
சரிங்களா? அப்போ அடிஷன் ஆஃப் புரோமின் டு அன் அல்கின் ப்ரொசீட்ஸ் வியா டேஸ். இந்த மாதிரி இந்த சைக்ளிக் புரோமோனியம் அயன் இன்டர்மீடியேட். இப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் அல்கைல் ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். இப்போ தான் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதே கொஸ்டின் திரும்ப கேட்டுக்கிறாங்க. சரி, அப்போ அல்கைல் ஃப்ரீ ரேடிக்கல் என்ன ஃப்ரீ ரேடிக்கல்? அப்போ பிரைமரி, மெத்தில், அடுத்தபடியாக செகண்டரி, டெர்ஷரி. இப்போ எந்த ஃப்ரீ ரேடிக்கல் தான் மோஸ்ட் ஸ்டேபிள்? இப்போ இந்த டெர்ஷரி அல்கைல் ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஈஸி கொஸ்டின்ஸ் தான் ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுமே நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸும் பார்த்தீங்கன்னா டெய்லி நடந்துட்டு இருக்குது. நீங்களும் இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிட்ட வரைக்கும் வந்துட்டீங்க. ஸோ இது உங்களுக்கு என்ன செய்யும்? போஸ்டிங்க்கு உங்களுக்கு கை கொடுக்கும். பிஜிடிஆரில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இந்த போஸ்டிங் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களால் அடுத்த எக்ஸாமில் இந்த போஸ்டிங் நீங்கள் வாங்க முடியும். ஓகே, அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. டெஸ்ட் பேட்ச் இருக்குது, டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.